ஜாமான் வாங்கிட்டு வந்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் அந்தந்த பாக்ஸில் கொட்டி வைக்கவே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக காலியாக இருந்த பாக்ஸ்லாம் விலைக்கட்டி கொட்டி வைக்கலான்னு நினச்சேன். அதோட கொஞ்சம் மழையாக வேறு இருந்ததா, காயாதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா இப்போ தான் கொஞ்சம் நாளாக வெயில் அடிக்கிட்டா உடனே கழுவி காய வச்சுட்டு எடுத்தாச்சு. ஆனாலும் நம்ம எவ்வளோ தான் கிச்சன் ஃபுல்லாக பாக்ஸ் வாங்கி வச்சாலும் பத்தவே பத்தாதுங்க. இன்றைக்கி கடைக்கு போனாலும் 10 டப்பா வாங்கிட்டு வந்தாலும் நாளைக்கு கொட்டி வைக்க பாக்ஸ் இல்லாத மாதிரியே இருக்கும். மேக்ஸிமம் பாதி ஜாமானை நம்ம பாக்கெட்டோட தான் வைக்கிற மாதிரி ஆயிடும். இன்னைக்கு எனக்கும் அப்படித்தான். பருப்பெல்லாம் கொட்டி வச்சுட்டேன். அதே மாதிரி சுண்டெல்லாம் கொட்டி வைக்க வெரைட்டிஸாக கொட்டி வைக்கிறதுக்கு மல்டி ஸ்டோரேஜ் பாக்ஸும் இருந்தது, அதில் கொட்டி வச்சுட்டேன். பருப்பெல்லாம் கீழே இலையிறப்ப தான் ஞாபகம் வருது, நான் பாக்ஸில் ஜாமானை கொட்டுறதுக்குன்னே பிக் சைஸில் ஃபனல் வாங்கினது. எப்போதும் கிச்சனில் வச்சு தான் கொட்டுவேன்னா ஞாபகம் இருக்கும், உடனே எடுத்து கரெக்டான டயத்தில் யூஸ் பண்ணிடுவேன். இன்றைக்கி ஹாலில் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக அப்படியே செய்கிறப்போ மறந்தாச்சு. உடனே ஓடி போய் ஃபனலை தேடி எடுத்துகிட்டு வந்துட்டு கொட்ட ஆரம்பிச்சாச்சு. சோள தோசை செய்கிறதுக்காக சோளம் வாங்கியிருந்தேன். இந்த இதில் வந்து 4 பார்ட்டிஷன் இருக்கும் இல்லையா, அதில் ஏற்கனவே 2 ஃபில்லாக இருந்தது. இப்போ சோளமும் ராஜ்மாவும் வாங்கியிருந்தேன். ராஜ்மா இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது. சரி குருமா வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி அதை ஒரு பார்ட்டிஷன்லையும் கொட்டியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி பெரிய சைஸ் ஃபனல் வாங்கி வச்சுருக்கீங்க. 60 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். வாய் அகலமான பாத்திரம்னா பரவாயில்ல, இந்த மாதிரி சின்ன பாட்டில் வாயை குறுகலான பாட்டில்னாக்கா கொட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு ஃபனல் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் பொருளை கொட்டுறப்ப தான் எங்கள் பாப்பா வந்து புதுசாக பார்த்துக்கிட்டு இது எப்போம்மா வாங்கினேன் அப்படின்னு கேட்டது. இது வாங்கி 7-8 வருஷம் ஆகுது. இன்னைக்கு தானே அம்மா நீ அப்படியே பேசிட்டு மளிகை ஜாமான பாக்ஸ்லலாம் கொட்டி வச்சுட்டு இருக்கப்பே எங்கள் வீட்டுக்காரரு வந்துட்டாரு. எப்போ இதெல்லாம் கிளியர் பண்ணுவேன், எனக்கு எப்போ சாப்பாடு போடுவேன்னு ஒரே என்கொயரி. ஒரு 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடுறேன், கொஞ்சம் பொறுத்துங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படியே வேகமாக ஜரூராக நம்ம வேலை பார்க்க ஆரம்பித்தோம். மிளகு ஜீரகம்லாம் எப்போதும் என்கிட்ட இருக்கிற மாதிரியே பார்த்துக்குவேன். ஏன்னா ரெகுலராக அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக வாங்கி வச்சுக்குவேன். 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம மிளகு பொடி, ஜீரக பொடி, ரசம் பொடி, கரம் மசாலா அப்படின்னு ஏதாவது ஒன்று அரைச்சிட்டே இருப்போம் இல்லையா, அதுக்கு வந்து சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். அதனால அதிகமாக நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னாக்கா எப்போல்லாம் தீருதோ அப்போ ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி 4-5 நாளில் தீர்ந்து போகிற ஐட்டம்லாம் இந்த பாக்ஸில் வச்சு கைக்கு ஏற்ற தூரத்தில் வச்சுக்குவேன். ஃப்ரீயாக கொடுத்த மேகி மசாலாவையும் இந்த பாக்கெட்லேயே நான் வச்சுட்டேன். இந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சாச்சு. அதே பாக்ஸில் வேறு என்னென்னலாம் சிம்பிளாக எடுத்து வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வச்சு அப்பளம் பூ வாங்கியிருந்தேன். அப்பளம் வந்து பொரியவே மாட்டேங்குது. அதனால் வந்து இந்த தடவை அப்பளம் பூ வாங்கியிருந்தேன்னா அதையும் ஒரு தடவை பொரிச்சு, ரொம்ப நாள் ஆகுது சாப்பிட்டு பார்த்து, அதனால் அதையும் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பாக்ஸ்லேயே வச்சாச்சு. மேகி மசாலா கூடவே எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து பேக் பண்ணி அந்தாண்ட வச்சாச்சு. அடுத்து ரவை வந்து ஏற்கனவே பாதி டப்பா இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பாதியை கொட்டி வச்சுருவோம். ஏன்னா ஃபுல்லாக நம்ம பார்த்தோம்னா தான் மனசுக்கு நிறைவாக இருக்கும். அதனால் வந்து ஃபுல் டப்பா நிறைய மாதிரி கொட்டி வச்சுட்டு பாக்கி வந்து ஒரு 10 நாளில் தீரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் வச்சுக்கிட்டேன். அப்படி வந்து நம்ம இந்த சம்பா கோதுமை எல்லாம் வந்து ரவா கோதுமை செஞ்சதுக்கப்புறம் எப்பயாவது தான் சேமியா கோதுமை எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் சம்பா ரவைக்கு வருவோம். உப்பும் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. உப்பும் எப்போதும் இருக்கிற மாதிரியே பார்த்துக்குவேன். அதனால் உப்பு பாக்கெட்டு இருக்கிறதுனால அதையும் இந்த வாளியில் வச்சுக்கிறேன். ஒரு 10 நாளில் நமக்கு தீரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வாளியில் வச்சு கொஞ்சம் மேலாப்பில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம 10 நாள் கழிச்சு எடுத்துக்கலாம். அதோட டீ தூள் இந்த தடவை வந்து மில்லட் வந்து திணை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கு வந்து பாட்டில் கழுவி வச்சுட்டாச்சா, ஸோ அதையும் கொட்டி வச்சாச்சு. போன மாதம் வரகு வாங்கியிருந்தேன், அதுக்கு முந்தின மாதம் வந்து சாமை வாங்கியிருந்தேன். அதுலேயும் கொஞ்சம் இருந்தது. அதனால எல்லாத்தையும் இந்த 3த்தையுமே சேர்த்து இந்த மாதம் ஏதாவது செஞ்சு தீர்த்துடணும், இல்லாட்டி பூச்சி வச்சிடும். அப்படி பூச்சி வச்சிடாமல் இருக்கணும்னாக்கா 4 கிராம்பு போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் பூச்சி வராது. அப்படியே இல்லை கூட பட்டையும் போட்டு வச்சா பூச்சி வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இது வரைக்கும் போட்டதில்லை. ஆனால் கிராம்புக்கு வண்டு, எறும்பு, பூச்சி எதுவுமே வராது, அது எனக்கு தெரியும். அடுத்தது இந்த சம்பா கோதுமையும் கொஞ்சமாக இதில் கொட்டி வச்சாச்சு. சம்பா கோதுமை வந்து இப்போ எனக்கு தேவைப்படாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு எப்போ அந்த அமாவாசை விரதம் வருதோ அப்போதைக்கு அந்த சம்பா கோதுமையில் நைட்டு டிஃபன் செஞ்சு தரதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லேட்டாக கழுவி காய வைக்க வேண்டியது எல்லாத்தையும் இந்த வாளியில் போட்டு கொஞ்சம் நாளாக மழையாகவே இருக்குதா, அதனால் கழுவி காய வைக்க முடியல. நல்லா வெயில் அடிக்கும்போது கழுவி காய வைக்கணும். அதோட கோதுமை மாவு, கம்பு மாவு, ராகி மாவுலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, எப்போ வேணாலும் தீர்ந்து போயிடும். அதனால் வானம் பார்த்த பூமி மாதிரி நாமளும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். மழை பெய்யறதுக்காக இல்லை, மழை ஓஞ்சி வெயில் அடிக்கணுங்கிறதுக்காக. அதனால் எப்படா மழை ஓயும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி அதுலேயும் வண்டு வந்துடக்கூடாது இல்லையா, இல்லாட்டி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுலேயே ஒரு 4 கிராம்பை போட்டு மூடி வச்சு எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு இடத்த கிளியர் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாடும் போட்டாச்சு.